வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன். சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியின் அரசியல் பார்வை. அருமை நண்பர்களே, பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசிய பேச்சு மிகுந்த சலசலப்பை உண்டவண்டிருக்கிறது. உலகமெங்கும் இருக்கின்ற அரசியல் பார்வையாளர்கள் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சை சிறுபிள்ளைத்தனமான பேச்சு என்று விமர்சனம் செய்கின்றார்கள். காரணம், பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தில் பேசுகின்ற பொழுது அங்கு நடக்கக்கூடிய விவாதங்களை பற்றி பேசாமல் தனிப்பட்ட விரோதமாக மோடி அவர்களை சகட்டு மேனிக்கு அவர் விமர்சித்து தள்ளியிருக்கின்றார். இன்றைக்கு கிடைத்தால் தான் உண்டு, இனி வாய்ப்பே கிடைக்காதோ என்கின்ற ஒரு அச்சத்தில் அத்தனையும் மோடியை பற்றி எதிர்ப்பாக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார். மோடி அவர்களை சபாநாயகர் அவர்கள் மோடி அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்ததை கூட ஒரு பேச்சாக பேசியிருக்கின்றார். மோடி அவர்கள் வருகின்ற பொழுது சபாநாயகர் குனிந்து வணக்கம் சொல்லிவிட்டாரா? இதில் என்ன குறை? இது ஒரு பேச்சா? இதில் என்ன குறை இருக்கிறது? மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமர். அவர் சர்வ வல்லமை படைத்தவர். அவர் வருகின்றார், அல்லது தனக்கு பதவியை உருவாக்கி தந்தவர், சபாநாயகரை முன்மொழிந்தவர் அவர்தானே. ஆக அந்த வகையிலும் தன்னை விட வயது மூத்தவர் என்கின்ற முறையிலும் மோடி அவர்களுக்கு சபாநாயகர் சற்றே பணிவோடு வணக்கம் தெரிவிப்பதிலே என்ன குறை இருக்க முடியும்? ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் இதை குறைவாக மதிப்பிடுகிறார். ஆனால் நான் வருகின்ற போது மிடுக்காக எனக்கு வணக்கம் தெரிவித்தீர்கள் என்று சொல்கின்றார். உடனே சபாநாயகர் அதற்கு கருத்து தெரிவிக்கின்றார். இதுதான் என்னுடைய பண்பாடு, இதுதான் என்னுடைய கலாச்சாரம். பெரியவர்கள், தன்னை விட வயதில் முதியவர்கள் அல்லது தன்னை விட பதவியில் உயர்ந்தவர்கள் வருகின்ற பொழுது நாங்கள் குனிந்து பணிவோடு வணக்கம் தெரிவிப்பது எங்களுடைய கலாச்சாரம் என்று சபாநாயகர் அவர்கள் சொல்கின்றார். அதே போல என்னை விட வயதில் குறைவான அவர்களுக்கு அதே பணிவுடன் வணக்கம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அழகாக எடுத்து சொல்லியிருக்கின்றார். இது ஒரு பிரச்சனையா? மோடிக்கு செய்ய வேண்டிய மரியாதை எல்லாம் எதிர்கட்சி தலைவருக்கு செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லையே. ஆகவே மோடியை பற்றி நீங்கள் விமர்சனம் செய்யுங்கள், அது பிரதமராக. ஆனால் தனிப்பட்ட மோடி அவர்களை நீங்கள் விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்கள் எதற்கெடுத்தாலும் மோடியை குறை சொல்வது என்பது ஒரு அருவருக்கத்தக்க நிகழ்ச்சியாக மாறிவிடும். எதிர்கட்சி தலைவர் என்பது ஒரு ஆட்சியை சரியான வழியில் நடப்பதற்கு அல்லது ஒரு தேர் சரியான வழியிலே நடப்பதற்கு அங்கே அடப்பக்கட்டை என்று ஒன்றை அடிக்கடி கொடுப்பார்கள் அந்த சக்கரங்களுக்கு இடையில். அப்போதுதான் அந்த தேர் அலுங்காமல் குலுங்காமல் நேராக செல்லும். அதே போலத்தான் ஒரு எதிர்கட்சி இடித்துரைக்க வேண்டுமே தவிர தங்களுடைய சுய கட்டுப்பாட்டை மீறி ஆளுங்கட்சியை விமர்சித்தால் அதனுடைய எதிர் விளைவுகள் மிக மோசமானதாக இருக்கும். ராகுல் காந்தி அவர்கள் கடந்த முறை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பிறகு அவர் உள்ளே வர முடியாமல் போன கதையை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் 2 ஆண்டு காலம் தண்டனை பெற்று அதன் மூலம் அவருடைய எம்பி பதவி காலாவதியாகி அவர் சபைக்குள்ளே நுழைய முடியாமல் போன கதையெல்லாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் ஒன்றை சொல்லுகின்றேன், ஏனென்றால் ஆளுங்கட்சி நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்யும். நீங்கள் எதிர்கட்சி தலைவர் நான் 99 என்று சொல்கின்றீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லை? அவர்கள் எதிரே இருப்பவர்கள் 240 அல்லவா, அல்லது 300 அல்லவா கூட்டணியோட சேர்த்து? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் 99 என்னை ஒன்றுமே செய்ய முடியாது, ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது என்று சொன்னால் இன்னைக்கு சற்றே தமிழ்நாடு சட்டமன்றத்தை திருப்பி பாருங்கள். இன்றைக்கு இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு வெளியிலே நிற்கின்றார்கள். இந்த கதை வருவதற்கு உங்களுக்கு எத்தனை நிமிடங்கள் பிடிக்கும்?
உங்கள் 99 பேருமே உள்ளே வர முடியாமல் செய்ய முடியும். நீங்கள் மட்டும் வர முடியாமல் செய்ய முடியும். ஆளுங்கட்சியினர் நினைத்தால் இதை செய்ய முடியும். பிறகு நீங்க வெளியே நின்று கட்சி கூட்டல் போட்டு எந்த பலனும் இல்லை. நீங்கள் 2 ஆண்டு ஜெயில் தண்டனை கிடைத்து நீங்கள் சபைக்குள் வர முடியாமல் போன போது வெளியே இருந்து மோடி அவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள், எனக்கு அநியாயம் செய்து விட்டார்கள் என்று கத்தி கூச்சலிட்டு தானே பார்த்தீர்கள். ஏதாவது நடந்ததா? நடக்கவில்லை. கோர்ட்டு படிகளில் ஏறி நீங்கள் அனுபவித்த துன்பங்களை எல்லாம் சற்று எண்ணி பாருங்கள். ஆகவே எடுத்தோம் கவித்தோம் என்று எதையும் பேசாதீர்கள். மொத்தத்தில் ஆளுங்கட்சிக்கு சற்று ஆதரவாக அல்லது ஆளுங்கட்சி மக்களுக்கு நன்மை செய்யும் பயக்கின்ற விதமாக நீங்கள் எதிர்கட்சிகள் குரல் கொடுங்கள். நீங்கள் பேசிய போதெல்லாம் ஏன் எதிர்கட்சிக்காரர்கள் அவர்கள் அதிகமாக இருந்தார்களே, ஏன் அமைதியாக இருந்தார்கள் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் பேசிய உடனேயே அந்த மோடியை பற்றி பேசிய உடனே கூச்சல் போடுகின்றார்கள், கை தட்டுகின்றார்கள். அதிலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் அடேங்கப்பா, இதையெல்லாம் தேவையில்லாத ஒன்று. ஆகவே எந்த நேரத்திலும் எதுவும் சபையிலே நடக்க முடியும். ஏன் என்ன ஆளுங்கட்சிக்காரர்கள் நீங்கள் பேசுகின்ற போது ஏன் குறுக்கிடவில்லை? ஒரு எதிர்கட்சிக்காரருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற காரணத்தால் நீங்கள் பேசுகின்ற போது அவர்கள் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை. இன்னொன்றை நீங்கள் சொல்லி இருக்கின்றீர்கள், உங்களை பேச விடாமல் தடுக்க வேண்டும் என்றால் எத்தனை நிமிடம் ஆகும்? அவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். நீங்கள் பேசுகின்ற போது கூச்சலும் குழப்பமும் விளைவித்தால் உங்களால் எப்படி பேச முடியும்? ஆகவே இது போன்ற கூச்சலும் குழப்பமுமாக பாராளுமன்றம் நடந்தால் மக்களின் பார்வையில் நீங்கள் அசிங்கப்பட்டு போவீர்கள். ஆகவே எதிர்க்கட்சி தலைவருக்கு பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒன்று, மதத்திலே கை வைத்திருக்கின்றீர்கள். பாராளுமன்றத்திலே பேசுகின்ற போது மதத்திலே கை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் இந்து மதத்தின் பிரதிநிதி அல்ல என்று மோடி அவர்களை கை நீட்டி பேசுகின்றீர்கள். மோடி அவர்கள் இந்து மதத்தின் பிரதிநிதி இல்லை என்று சொன்னால் யார் பிரதிநிதி? இந்த கேள்வி வரும் இல்லையா? நீங்கள் பிற மதங்களின் பிரதிநிதியாக செயல்படும் போது ஏன் இந்து மதத்தின் பிரதிநிதியாக மோடி அவர்கள் செயல்படக்கூடாது? பெரும்பான்மையினர் மனதிலே இருக்கின்ற அந்த விட்டுக் கொடுக்கின்ற மனப்பக்குவத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஆதாயம் பெற்று வருகின்ற நீங்கள் பிரதமர் மோடி அவர்களை இந்து மதத்தின் பிரதிநிதி இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? ஒட்டுமொத்த இந்துக்களினுடைய விரோதத்தை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வந்துவிடும். ஆகவே நாகாக்க ராகுல் காந்தி அவர்கள், நாகாக்க. எங்களுடைய நாட்டிலே, தமிழ்நாட்டிலே ஒரு பழமொழி உண்டு, யாகவராயினும் நாகாக்க. அந்த நாகாக்க என்பது ராகுல் காந்திக்கு பொருந்தும். ராகுல் காந்தி அவர்களை பப்பு பப்பு என்று சொல்லுவார்கள். ஆனால் பபுன் ஆகிவிடாதீர்கள், பபுன் ஆகிவிடாதீர்கள் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஆக்கப்பூர்வமாக இன்றைக்கு 99 சீட்டுக்களை வைத்துக் கொண்டு சபைக்கு வந்திருக்கின்றீர்கள். அங்கே சற்று நிதானமாகவும் நேர்மையாகவும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் மக்களுக்கு பயனுள்ளதாகவும் பேசி பழகுங்கள். அப்படி பேசி பழகினால் ஒருவேளை அடுத்து நீங்கள் பிரதமராகுவதற்கு வாய்ப்புகள் வரும். அதை விடுத்துவிட்டு சகட்டு மேனிக்கு ஆட்சியை விமர்சிக்கிறேன் என்ற போர்வையிலே நீங்கள் மோடி அவர்களை விமர்சிக்கின்ற போது அதனுடைய எதிர்விளைவுகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துவிடும் என்றுதான் நாங்கள் அச்சப்படுகிறோம். நடந்துவிட்டால் நடந்ததுதான், உங்களை வெளியேற்றிவிட்டால் வெளியேற்றினதுதான். அதன் பிறகு அது பரிசீலனைக்கு கூட உட்படாது. ஆகவே சற்று யோசித்து எதை செய்தாலும் யோசித்து செய்யுங்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எதிர்கட்சியே இல்லை, அதை அத்தனை பேர்களின் கூண்டோடு சஸ்பெண்ட் பண்ணி வெளியே வைத்திருக்கிறார் என்பதை மறுபடியும் நாங்கள் நினைவுபடுத்துகின்றேன். அதுபோன்ற ஒரு நிலை உங்களுக்கு வரக்கூடாது என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். காரணம், ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒன்றாக இணைந்து ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து மக்களுக்காக சிந்தித்து இந்த இந்தியாவை உயர்வு நிலைக்கு கொண்டு வருவதற்கான அந்த சிந்தனைகளை, அந்த அறிவுகளை நீங்கள் பலப்படுத்திக் கொள்வதற்குத்தான் அந்த சபையை தவிர உங்களுடைய சண்டைகளை போடுவதற்கு அல்ல என்பதை நினைவுபடுத்துகின்றோம்.
ஆகவே இங்கே இருக்கின்ற காங்கிரஸ் எம்பிக்கள் அல்லது திமுக எம்பிக்கள் எல்லாம் கோஷம் போடுவது என்பது கோஷம் போட மட்டும்தான் முடியும். ஆளுங்கட்சிக்கு எதிராக வேறு என்னதை சாதிக்க முடியும்? கோஷம் போடலாம், வெளிநடப்பு செய்யலாம், சபைக்கு வராமல் இருக்கலாம், இவ்வளவுதான் செய்ய முடியும். ஆளுங்கட்சி தான். அதிகாரம் அவர்கள் கையில் தான். அவர்கள் நினைத்ததுதான் நடக்கப் போகிறது. நீங்கள் வெறும் கூச்சல் போட்டு என்னாக போகிறது என்பதை யோசித்து ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்ததொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.